கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்பதன் பொருள். ஆன்மாக்களுக்குத் தலைவன் இறைவன். அகப்பகையை வெல்வதற்கு முதுகுத்தண்டில் பெரும் அனுபவமே சாதனம் என்பதாலும், மூலாதாரத்தின் மூண்டு எழுகனலைக் காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தான் இறைவன் என்பதாலும், கோகலி ஆண்ட குருமணியின் கருணை என்றார். மூலாதாரத்தையும் சகஸ்ரலத்தையும் இணைத்து நிற்பது முதுகுத்தண்டு. இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்ற 3 நாடிகளும் இதில் இணைந்துள்ளன. யோக பயிற்சியின் மூலமாக முதுகுத்தண்டின் வழியே வெட்ட வெளியின் ஆற்றலுடன் தன்னை பிணைத்துக் கொள்ளும் வழியினை காட்டியவன் சிவபரம்பொருளாகிய குருநாதன் என்றும், எல்லாம் வல்ல இறைவனை அடைய யோக அனுபவமே உறுதுணை செய்வதால் குருமனிதன் தாழ்வாழ்க என்றார். ஆதார மாறின் அனுபவத்தையும் குருமுகமான பயிற்சி மூலமாகவே பெற முடியும். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்பதன் பொருள். ஆன்மாக்களுக்குத் தலைவன் இறைவன். அகப்பகையை வெல்வதற்கு முதுகுத்தண்டில் பெரும் அனுபவமே சாதனம் என்பதாலும், மூலாதாரத்தின் மூண்டு எழுகனலைக் காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தான் இறைவன் என்பதாலும், கோகலி ஆண்ட குருமணியின் கருணை என்றார். மூலாதாரத்தையும் சகஸ்ரலத்தையும் இணைத்து நிற்பது முதுகுத்தண்டு. இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்ற 3 நாடிகளும் இதில் இணைந்துள்ளன. யோக பயிற்சியின் மூலமாக முதுகுத்தண்டின் வழியே வெட்ட வெளியின் ஆற்றலுடன் தன்னை பிணைத்துக் கொள்ளும் வழியினை காட்டியவன் சிவபரம்பொருளாகிய குருநாதன் என்றும், எல்லாம் வல்ல இறைவனை அடைய யோக அனுபவமே உறுதுணை செய்வதால் குருமனிதன் தாழ்வாழ்க என்றார். ஆதார மாறின் அனுபவத்தையும் குருமுகமான பயிற்சி மூலமாகவே பெற முடியும்.